உங்களுக்கு திறமை இருக்காங்கிறதுலாம் எனக்கு தேவையில்லை. உனக்கு 18 வயசு ஆயிடுச்சா, ஓட்டு போட தகுதி உள்ளவரா, இந்த வாங்கிக்கோ லேப்டாப். 10 லட்சம் பேர் லேப்டாப் கொடுத்தாங்க. ஆனா அவங்க யோசிச்சதெல்லாம் லேப்டாப் கொடுத்தா இவன் நமக்கு ஓட்டு போடுவானுங்கிற ஒரே ஒரு விஷயத்த மட்டும்தான். ஓகேங்களா? அது மட்டும் இல்லை, இன்னொரு முக்கியமான விஷயம், பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னாங்க. கொடுத்தாங்களா? நான் வந்தோடனே பெண்களுக்கு எல்லாத்துக்கும் 1000 ரூபான்னு சொன்னாங்க. ஆனா ஓட்டை வாங்கிட்டு கடைசியா என்ன சொல்றாங்க? தகுதியான மகளிருக்கு மட்டும். எப்படிங்க? தகுதியான மகளிருக்கு மட்டும். அப்போ நீங்க நல்ல குடும்ப தலைவின்னு உங்க வீட்டுக்காரோ, உங்க அம்மா அப்பாவோ, நாத்தனார் குழந்தையாவோ, இல்ல பக்கத்து வீட்டுக்காரங்களோ, உங்க சொந்த பந்தங்களோ சொன்னா பத்தாது. யார் சொல்லணுங்க? திராவிட மாடல் அரசுல ஸ்டாலின் ஐயா சொல்லணும், நீங்க தகுதியானவர்கள் அப்படின்னு சொன்னாதான் உங்களுக்கு 1000 ரூபாய் போடுவாங்க. சரி, மக்களை சுதாரிச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட 2 வருஷம் 28 மாதங்கள் நமக்கு 1000 ரூபாய் போடல, பெண்களுக்கு 1000 ரூபாய் போடல. சட்டசபையில தொடர்ந்து நம்மளுடைய எடப்பாடி ஐயா கேட்ட கேள்வியின் விளைவாக 29வது மாதத்திலிருந்து உங்களுக்கு 1000 ரூபாய் வந்தது. அவங்க இப்போ 2.0 திட்டத்துல வருவாங்க. என்ன திட்டம் தெரியுமா? புதுசா சொல்லுவாங்க. முதல்ல கொலுசு கொடுத்தாங்க, 1000 ரூபாய் பணம் கொடுத்தாங்க, என்னமா பண்ணாங்க. இப்ப கொஞ்சம் ஏமாந்தீங்கன்னா உங்களுக்கு மூக்குத்தி கொடுப்பேன்னு கூப்பிடுவாங்க. தங்கத்துல காசு கொடுப்பேன், அதை தரேன் இதை தரேன்னு சொல்லி 2.0 வண்ண வண்ணமா கலர் கலரா புதுசு புதுசா வித்தியாசமா ஊட்டுவாங்க. ஏமாந்துடாதீங்க. ஒரு தடவை ஏமாந்ததுக்கு இன்னைக்கு நம்மளும் நம்மளது குடும்பமும் நம்மளது தலைமுறையும் அடிமையாகி உட்கார்ந்துருக்கும். அடுத்த தலைமுறை நல்லா இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம ரெட்டை இலைக்கு மட்டும்தான் ஓட்டு போடணும். இது ஏதோ போனவங்க வந்தவங்கனால வந்த உருவான கட்சி அல்ல. நம்மளது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வழி வந்து, அம்மாவோட வழி வந்து, அவரோட பிள்ளையா இன்னைக்கு எடப்பாடி ஐயா நின்று மக்களுக்கும் மகளிருக்கும் தேவையான விஷயத்த பார்த்து பார்த்து செய்யக்கூடிய ஒரு அமைதியான நல்வழியான ஆட்சி. உங்களுடைய கஷ்டம் என்னன்னு மக்களுக்கு தெரியும், உங்களுக்கு தேவை என்னங்கிறது எடப்பாடி ஐயாவுக்கு தெரியும். பார்த்து பார்த்து ஒரு திட்டத்தையும் உங்களுக்கு செய்யறதுல நம்மளுடைய எடப்பாடி ஐயா விட்டு அவர் யாருனாலையும் முடியாது. இன்னொன்னு கூட யோசிப்பாங்க. உங்களுக்கு ஓட்டு போட கேட்க வந்தாங்கன்னா தெளிவா யோசிச்சு கேளுங்க. ஐயா, நீங்க 1000 ரூபாய் கொடுத்தீங்க, சரி 2.5 வருஷம் கொடுத்தீங்க. இப்போ எனக்கு ஆரம்பத்தில் ஒரு 28 மாசம் கொடுக்கல, இல்ல மாசம் 1000 ரூபாய் 28 மாசத்துக்கு எவ்வளோ ஆச்சு? 28000 ரூபாய். ஐயாவுக்கு கணக்கு தெரியாது, நம்மளே சொல்லிடுவோம். 28 மாசத்துக்கு எவ்வளோ ஆச்சுங்க? 28000 ரூபாய். நீங்க 28000 எடுத்து வைங்கன்னா உங்களுக்கு ஓட்டு குத்துறோம்னு சொல்லுங்க. எப்படி? 28000 பணத்தை எடுத்துவீங்க, உங்களுக்கு ஓட்டு குத்துறோம்னு சொல்லுங்க, போடுவாங்களா? அடுத்த திட்டத்தையும் கொண்டு வருவாங்க. ஏமாந்துடாதீங்க. கண்கவர் வித்தைகள் எல்லாம் கட்டுறதுல விஞ்ஞான ஊழலாம் அவங்கள விட்டு ஆள் கிடையாது. சர்க்காரியார் கமிஷன் இங்க எல்லாத்துக்குமே தெரியும். சர்க்காரியார் கமிஷன் சக்கரை எங்கன்னு கேட்டா எறும்பு தின்றுச்சுங்கிறாரு. சரி, அந்த சாக்கு பை தான் எங்க? கரையான் அறுத்ததுனால தான் சக்கரையே தூக்கிட்டு போச்சுங்க ஐயா எறும்புன்னு. இந்த மாதிரி விஞ்ஞான ரீதியான ஊழல். இப்ப கூட ரேஷன் அரிசியை மூட்டையில ஏற்றும் போது ரேஷன் அரிசி சிந்தியதால் 99 கோடி சம்திங் லாஸ் அப்படின்னு சொல்றாங்க. எப்படிங்க? மூட்டையை தூக்கும் போது சிந்தின அரிசியால இத்தனை கோடி ரூபாய் லாஸ்ன்னு சொல்லிட்டு இருக்காரு. புதுசு புதுசா ஊழலை கண்டுபிடிக்கிறதுக்கும் பண்றதுக்கும் அவங்க மட்டும்தான். பொன்முடின்னு ஒரு மினிஸ்டர் எல்லாத்துக்குமே தெரியும். சைவமா வைணவமான் பெண்களையும் மதத்தையும் கேவலமா பேசுறவர். கண் துடைப்புக்காக என்ன பண்ணாருங்க? உங்களை பொறுப்பை விட்டு விலக்கி வைக்கிறேன்னு எல்லாத்துக்கும் முன்னாடி விலக்கி வச்சுட்டு 6 மாசம் கழிச்சு திருப்பி உள்ள கூப்பிட்டு துணை பொதுச் செயலாளர் போஸ்டிங்க தூக்கி கொடுக்குறாங்க. எப்படிங்க? துணை பொதுச் செயலாளர் போஸ்டிங்க தூக்கி கொடுக்குறாங்க. அப்போ கண் துடைப்புக்காக ஒரு விஷயத்தையும் பார்க்குறீங்க. மக்களை ஏமாத்துறதுக்கு முயற்சி பண்றீங்க. மக்கள் கொஞ்சம் சுதாரிச்சுக்கோங்க. நமக்கும் நம்மளுடைய குடும்பத்திற்கும் நல்ல ஆட்சி வேணும் அப்படின்னா நம்மளுடைய எடப்பாடி ஐயாவுக்கு ஓட்டு போடுங்க. கடைசியாக ஒரு விஷயத்த சொல்றேன், முக்கியமான விஷயம். நம்மளுடைய சம்பிரதாயத்தில் சொல்றபடி அம்மன் சொன்னா என்ன இல்லைங்க? வேப்பிலை. அம்மன் சொன்னா வேப்பிலை. பெருமாளுக்கு துளசி இலை, சிவலிங்கத்துக்கு வில்வ இலை. தமிழ்நாட்டு மக்களுக்கு ரெட்டை இலை தான். சூரியன் வந்துச்சுன்னா எல்லாரும் மலரும் சொல்லுவாங்க, சூரியன் வந்துச்சுன்னா உயிர் வாழும் சொல்லுவாங்க. ஆனா இந்த சூரியன் வந்ததுனால டெய்லி வாழ்க்கையில போராட்ட களங்களும் அடிதடியும் போதையும் மதுவும் தான் அதிகமா வந்துட்டு. பெண்களாகட்டும், குழந்தைகளாகட்டும், மாணவர்களாகட்டும், ஆண்களாகட்டும் நிம்மதியா வாழ முடியல. பொங்கலுக்கு 3000 ரூபாய் கொடுத்தாங்க. அதை கவர்மெண்ட் கொடுத்த காசை கவர்மெண்ட்டுக்கே திருப்பி கொடுக்குறோம். எப்படிங்க? கவர்மெண்ட்டுக்கு கொடுத்த காசை
கவர்மெண்ட்டுக்கே திருப்பி கொடுக்குறோன்னு எங்கள் ஊரில் மேட்டுப்பாளையத்துலீங்க 3000 ரூபா வாங்கிட்டு வந்தார். வாங்கி அடுத்த நாள் திடீர்னு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 2 கிலோமீட்டர் சரியான டிராஃபிக். என்னங்க இந்த பக்கம் வண்டி போகல, இந்த பக்கம் வண்டி போகல, மணி வேற 9:30 ஆச்சு, வேலைக்கு போகணுமே என்னன்னு போய் எட்டி பார்த்தா குடிமகன் ஒருத்தர் 3000 ரூபா வாங்கினது சிறப்பாக செஞ்சுட்டு அப்படி போதை அடிச்சுட்டு நான் ரோட்டில் பார்க்குற வேன் படுத்துட்டாரு. 2 பக்கமும் வண்டி போக முடியல. மக்கள் யாரும் தொடலை. ஐயோ அவர் செத்துட்டாருன்னா நம்ம மேலே கேஸ் போயிடும்னு பயந்து கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் டிராஃபிக். கடைசியாக பார்த்தா போதை மகன் குடிச்சிட்டு 3000 ரூபாய் கவர்மெண்ட்டுக்கு எழுதி வச்சுட்டு பட்டு கொடுத்தாரு. அதுக்கப்புறமா போலீஸ் வந்து தூக்கி வச்சு அன்றைக்கி ஒரு பெரிய கூட்டே நடந்து போச்சு. இந்த மாதிரி ஒரு பக்கம் நம்ம கிட்ட கொடுக்குற காசை அடித்து பிடிங்கி இன்னொரு பக்கம் ஏற்றிடுறாங்க. மதுக்கடைகளை மூடுவோம் அப்படின்னாங்க. இந்த பக்கம் கொடுக்குற பேட்டி மதுக்கடைகளை மூடுவோம் அப்படின்னாரு. இந்த பக்கம் என்ன சொன்னீங்க? டாஸ்மாகில் இந்த மாதம் உங்களுக்கு டார்கெட் 10,000 கோடி எனக்கு வசூல் வரணும். எப்படிங்க? இந்த பக்கம் மக்கள்கிட்ட மதுக்கடைகளை படிப்படியாக மூடுவோம் சொல்லுவாங்க. ஆனால் இந்த பக்கம் என்ன சொல்கிறாங்க? டாஸ்மாகில் இந்த மாதம் உங்கள் கடையா எனக்கு 10 ரூபா கமிஷன் வந்துடணும், இவ்வளோ காசு வந்துடணும் டார்கெட்டை கொடுக்குறாங்க. மார்க்கெட்டிங்கில் கூட இவ்வளோ டார்கெட் கொடுக்குறது இல்லைங்க. மார்க்கெட்டிங் வேலையில் கூட இவ்வளோ டார்கெட் கொடுக்கறது இல்லை. மக்களே, கடைசியாக உங்கள் நேரத்தை நான் வீணடிக்க விரும்பலை. சுதாரிச்சுக்கோங்க. என்றைக்குமே வெயிலின் அருமை நிழலில் தெரியும் சொல்லுவாங்க. வெயிலின் அருமை நிழலில் தெரியும். இப்போ சுட்டரிக்கிற சூரியன் கிட்ட நம்மளை காப்பாற்றினா ரெட்டை இலையால் மட்டும்தான் முடியும். உங்களுக்கும் சரி, உங்களுடைய குடும்பத்திற்கும் சரி, நம்மளுடைய நல்ல அண்ணனுக்காகவும் சரி, கண்டிப்பாக ரெட்டை இலை வரணும்னு சொல்லி இங்கே இருக்க மக்கள்கிட்ட அத்தனை பற்றியும் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். பாய் பாய் ஸ்டாலின். பெண்களை தப்பா எடுக்காதீங்க. அவங்க கோபத்தின் உச்சத்துக்கு வந்தாங்க அப்படின்னா உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. அடுத்த ஆண்மகளோட கோபத்தையும் பார்ப்பீங்க. நான் வாய்ப்பளித்தமைக்கு நன்றி, வணக்கம். தலைமை கழக இளம் பேச்சாளர் சரவணகுமார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். நன்றி.